பகவத்கீதை உண்மையுருவில் 108 முக்கியமான ஸ்லோகங்கள். ஸ்லோகா 20. அத்தியாயம் 2, பதம் 64. ராகத்வேஷ விமுக்தைஸ்து விஷயான் இந்திரியைச்சரன் ஆத்மவஷ்யைர் விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதி. எல்லா விதமான விருப்பு வெறுப்புகளிலிருந்தும் விடுபட்டு விடுதலைக்கான விதிகளால் புலன்களை கட்டுப்படுத்துபவன் கடவுளின் முழு கருணையை அடைய முடியும். ராகம் விருப்பு மற்றும் துவேஷம் வெறுப்பு, இவை இரண்டும் மனிதனை அடிமைப்படுத்தும். ஒருவர் இவற்றிலிருந்து விடுபட்டு உலகியலான பொருட்களை பயன்படுத்தினாலும் மனம் கட்டுப்பாட்டில் இருந்தால் அவர் சாந்தி மற்றும் இறைவனின் அருள் பெறுகிறார். இதன் பொருள், உலகில் வாழ்ந்தாலும் ஆசை வெறுப்பு இல்லாமல் மனதை அடக்கி வாழும் மனிதன் தான் உண்மையான ஆனந்தத்தை அடைகிறான். நடைமுறை பொருள்: இன்பம் துன்பம் வாழ்க்கையில் வரும் சூழ்நிலைகளை சமமாக ஏற்க வேண்டும். மனக்கட்டுப்பாடு: ஆசைகளால் இழுக்கப்படாமல், வெறுப்பால் தள்ளப்படாமல் சமநிலையுடன் வாழ்வதே ஆன்மீக முன்னேற்றம். இறைவனின் அருள்: இவ்வாறு வாழும்போது மனம் தெளிவடையும். அந்த தெளிவுதான் இறைவனின் அருளாக வெளிப்படும். சுருக்கமாக இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லும் பாடம்: விருப்பு வெறுப்பு இல்லாமல் மனக்கட்டுப்பாடுடன் வாழும்போது தான் உண்மையான சாந்தி மற்றும் இறைவனின் அருள் கிடைக்கும். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இருளின் அஞ்ஞானத்தால் குருடனாக இருந்த எனக்கு ஞானம் என்ற கண் மருந்தை அளித்து என் கண்களை திறந்த அந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம்.